வெட்டி துளசி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம தியாவை வந்து ஒரு வழியாக மோனிகா வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜெகன் வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்மளை பற்றிய உண்மைகளை அங்கே சொல்கிறதுக்காக தான் இவ திட்டம் போட்டு போயிருக்கா. அதனால இது நடக்கவே கூடாது. ஏற்கனவே உன் அண்ணன் வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது சம்மந்தமாக நம்ம லாயர்கிட்ட பேசணும் அப்படின்னதும் உடனே மோனிகா வந்து லாயர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, எங்கள் அண்ணன் வந்து இப்போ சொத்தை வந்து எழுதுறத ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்காரு. அதை வந்து என்ன இதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னதும், இல்லைம்மா அது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஏற்கனவே உங்க அண்ணனை கட்டிக்க இருந்தாங்க இல்லையா பொண்ணு துளசி, அவங்க மனசு வச்சா மட்டும்தான் நான் அவங்க முன்னாடி தான் படிச்சு காட்டுவோம் அப்படின்னதும், என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, அதான் அவளுக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணமே நடக்க இல்லையே, அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி எதுக்கு படிக்க போறீங்க அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்கம்மா, அவங்க முன்னாடி தான் படிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி தான் படிக்கணும், அதுவும் அவங்களோட உத்தரவோடு தான் படிக்கணும்னு உங்கள் அண்ணன் எழுதியிருக்காரு அப்படின்னதும் உடனே செம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்ம துளசியை வந்து கூப்பிட போகிறாங்க. உடனே துளசியோட அண்ணன் இவங்களை நம்ப இல்லாதமா, இவங்களாம் நல்லவங்களே கிடையாது, உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் துளசியும் நேராக நம்ம ஜெகனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம துளசி எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படின்னு போதும், அதான் துளசி வந்துட்டால என்ன இதுன்னு படிச்சு காட்டுங்க அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் எழுதிக்கிற விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம தியா இருக்கா இல்லையா, அவளை வந்து யார் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவங்களுக்கு 50% சொத்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தியாவுக்கு எப்போ 18 வயசு ஆகுதோ அப்போ தான் இந்த சொத்தை வந்து நல்லபடியாக பிரிக்க முடியும். அதுக்குள்ளே பிரிக்கணும்னா தியா வந்து அவங்களோட வாயாலேயே யார் என்ன நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முழு சொத்தும் போகும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக தியாவுக்கு 18 வயது ஆகும் வரைக்கும் துளசியோட பராமரிப்பில் தான் இந்த சொத்து இருக்கணும். நம்ம துளசியோட அனுமதி இல்லாம இந்த சொத்து பிரிக்கப்படக்கூடாது. துளசியோட அனுமதி இருந்தா மட்டும்தான் இந்த சொத்தை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு போதும் மோனிகாவுக்கு வர்றது பாருங்க கோபம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இந்த துளசியோட அனுமதி எதுக்கு? இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது, இந்த கல்யாணமே நடக்கல. அப்படி பார்த்தா இவளுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா உங்க அண்ணன் வந்து எல்லாமே துளசியோட இதுலதான் எழுதி இருக்காருமா, துளசி கையெழுத்து போட்டா மட்டும்தான் இந்த சொத்தையே பிரிக்கலாம் அப்படின்னு போதும் ரெண்டு பேரும் செம டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த வீட்டில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை சார், நாங்கள் கிளம்புறோம், இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னுட்டு துளசி அவங்க அண்ணனும் கிளம்பினதும் உடனே லாயர் வந்து, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன், நீங்கள் நல்லபடியாக தியாவை பார்த்துக்கணும். தியா வந்து யார் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 50%. அதே மாதிரி சொத்து வந்து பிரிக்கப்படும், துளசியும் கையெழுத்து போடுவாங்க அப்படின்னுட்டு லாயர் அங்கேருந்து போனதும் இந்த பக்கம் ஜெகன் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாச்சும் நம்ம கொஞ்சம் பணிஞ்சு போனால் தான் ஈஸியாக சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு எழுதலாம் அப்படின்னு ஜெகன் வந்து மோனிகாட்ட சொன்னதோ, அதுக்காக அவகிட்ட என்ன பணிச்சு போக சொல்றீங்களா அப்படின்னு மோனிகா வந்து சத்தம் போடுறாங்க. இங்க பாருமா, நான் ஒன்றும் அப்படி சொல்ல வரல, இப்போதைக்கு நாம தியா வந்து நல்லபடியா பார்த்துக்கணும். முக்கியமா இந்த சொத்தை வந்து எப்படியாச்சும் தந்திரமா அவகிட்ட இருந்து வாங்கணும். அவ வேற யாரோ, அவளுக்கு எதுக்கு நம்மளோட சொத்தெல்லாம் விட்டு கொடுக்கணும். அதனால எப்படியாச்சும் அவளுக்கிட்ட இருந்து முழு சொத்தையும் தந்திரமா வாங்கணும்னா நம்ம கொஞ்சம் இறங்கித்தான் போகணும் அப்படின்னதும் இந்த பக்கம் மோனிகா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னா, நம்ம ஜெகன் வந்து எப்படியும் தியாவை வந்து நல்லா அன்பாவும் கர்சனையாகவும் வந்து பார்த்துப்பாங்க. ஏன்னா சொத்து வரணும்னா எப்படியாச்சும் 18 வயசு வரைக்கும் தியா வந்து நல்லா அக்கறையாக பார்த்துக்கணும். அப்படி இடிக்குள்ள தியா வந்து யார் தன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்களோ 50% வந்து அவங்களுக்கே நம்ம தியாவோட உத்தரவுப்படி எழுதி வைக்கப்படுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல லாயர் சொல்லியிருப்பாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ